அனைவருக்கும் பிகே ஆஸ்ட்ரோ சார்பா அன்பு வணக்கம். நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது காமதேனு கன்றுவோடு இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம். இந்த காமதேனு கன்றுவோடு இருக்கக்கூடிய சிலையை வச்சுக்கிறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காமதேனுவோட கொம்பில் சிவனும் விஷ்ணுவும் அடியில் கொம்போட அடியில் பிரம்மா இருக்கதா ஐதீகம். பஞ்சபூத நவகிரகங்களும் இந்த காமதேனுவில் அடக்கம். எல்லா தேவர்களும் இந்த காமதேனுவில் அடக்கம். சரிங்களா? அப்போ இந்த காமதேனு நம்ம ஒரு வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகளையும் என்ன மாதிரியான பயன்களையும் கொடுக்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் வீடு அல்லது தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்துலேயும் இந்த காமதேனு வச்சுக்கலாம். உங்களுடைய ஆஃபீஸில் ஸோ யாருக்கெல்லாம் ரொம்ப வறுமையில் இருக்கீங்களோ அவங்க அந்த காமதேனுவை வெள்ளிக்கிழமை வாங்கணும். யாரெல்லாம் வீடு நிலம் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காமதேனுவை செவ்வாய்க்கிழமை வாங்கணும். யாரெல்லாம் நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், பல தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், செலவுகளை மட்டுப்படுத்தவே முடியல, கட்டுக்கடங்காத ஒரு செலவு எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காமதேனுவை திங்கக்கிழமை வாங்கணும். அப்போ திங்கக்கிழமை வாங்கி எங்கே வைக்கணும்? வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை எந்த கிழமை வாங்கினாலும் உங்கள் வீட்டோட தென்மேற்கில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணும்போதே நீங்கள் அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுதல் நடக்கிறத பார்க்கலாம். நம்ம வாங்கக்கூடிய கிழமை பார்த்துட்டோம், வைக்கக்கூடிய திசை பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வம், செழிப்பு, அபரிமிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காமதேனு கன்றுவோடு இருக்கும்போது யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க கன்றுவோடு இருக்கக்கூடிய காமதேனுவை நீங்கள் வாங்கக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை வாங்கணும். திங்கக்கிழமை வாங்கின காமதேனு உங்களுக்கு குழந்தை பேரு அப்படிங்கிற ஒரு பயனை கொடுக்க போகுது. செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடிய காமதேனு உங்களுக்கு வீடு வாகனம் சொத்து சொகத்தை கொடுக்க போகுது. வெள்ளிக்கிழமை வாங்கக்கூடிய காமதேனு உங்களுடைய வறுமையை நீக்க போகுது. அப்போ இது பலவிதமான உலோகங்களில் கிடைக்குது. வெள்ளிக்கிழமை வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் நீங்கள் அதனுடைய சைஸை பொறுத்து நீங்கள் சின்ன சைஸு வாங்கினாலும் அதனுடைய பயன் நிச்சயமாக இருக்கதை பார்க்கலாம். இதில் வரக்கூடிய அதிர்வுகள் நல்ல ஒரு உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு சூழலை கொடுக்கும். ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த எண்ணத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த இடத்தையே மாற்றுறதை நீங்கள் பார்க்க முடியும். மிகப்பெரிய ஒரு நன்மையான காரியங்கள் உங்களுக்கு நடக்கதை பார்க்கலாம். அப்போ வெள்ளியில் வாங்கும்போது நமக்கு வறுமை நீங்குதுன்னு சொன்னோம். உலோகங்கிறது செம்பில் இருக்கு. செம்பில் வாங்கும்போது நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். பிராஸில் வாங்கும்போது உங்களுக்கு குருவோட அனுகிரகம் கிடைச்சி உங்களுக்கு செல்வம், அபிவிருத்தி எல்லாமே எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கதை நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வாஸ்து குற்றம் இருக்குது, அல்லது வாஸ்து எனக்கு வீடே அமைய மாட்டேங்கி, எனக்கு ஒரு வாகனம் அமைய மாட்டேங்கி, எனக்கு ஒரு நல்ல சொத்து கிடைக்க மாட்டேங்கி, அல்லது நான் லேண்டு வாங்கி போட்டு ரொம்ப காலமாக ஆச்சு அது விற்க மாட்டேங்கி, அல்லது அந்த நிலத்தில் ஒரு வீடு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க மண்ணில் காமதேனு வாங்கி நீங்கள் அதை செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் வைங்க, உங்களுடைய அலுவலகத்தில் கொண்டு வைங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாறுதல் நடக்கதை நீங்கள் பார்க்கலாம். எல்லா தேவர்களுடைய அனுகிரகமும் எல்லா பஞ்சபூத நவகிரகத்தோட அனுகிரகமும் இந்த காமதேனுவில் அடக்கம். இந்த ஒரு விஷயமே பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கதை பார்க்கலாம். நீங்கள் வாங்கி வச்சதுலேருந்து உங்களுக்கு செழிப்பு வரதை நீங்கள் பார்க்கலாம். செழிப்பு, அபரிமிதம், அமைதி. ஏன்னா செல்வம் வந்துட்டாலே அமைதி வந்துடும். செல்வம் இல்லைன்னா தான் அது பயங்கரமான ஒரு மன சிக்கலையும் பொருளாதார சிக்கல் பல சிக்கல்களை கொண்டு வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு அபரிமிதம் கிடைக்கும். நீங்கள் பீங்கானில் வாங்கி வச்சாலும் சரி அல்லது மார்பிளில் வாங்கி வச்சாலும் சரி எந்த ஒரு ரூபத்தில் இதை இருந்தாலும் உங்களுக்கு அதிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இதை போல் பலவிதமான பொருட்கள் இருக்குது, பலவிதமான ஸ்டாச்சுஸ். ஒவ்வொரு உருவமும் ஒரு சிம்பல் சிம்பாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சிம்பலை பார்க்கும்போதே நமக்கு நம்ம ஆள் மனசில் சில விஷயங்களை உருவாகும். இதைத்தான் லோகோவாக வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு நிறுவனமும் அந்த பெப்சி அப்படின்னாலே அதனுடைய லோகோ பார்த்தாலே தெரியும். டொயட்டானோன்னா அதனுடைய லோகோவை பார்த்தாலே தெரியும். ஏன்னா லோகோ தான் அந்த நிறுவனத்துடைய முகம் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஒரு முகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய ஆள் மனசில் நமக்கு மட்டும் பதியது இல்லாமல் எல்லா மக்களுக்கும் பதிஞ்சு ஒரு நல்ல எண்ணத்தை அவங்களுக்கு விதைச்சி உங்களுடைய செல்வம், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாவற்றையும் உயர்த்தும். இதுபோல் ஒவ்வொரு பொருட்களும் இருக்குது. ஒவ்வொரு பொருட்களுக்கான நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடலாம். நன்றி, வணக்கம்.